ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மீட் பண்ணும்போது how it was? இட் வாஸ் ரியலி கிரேட். அதான் லைக் 2019 ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு இமெயில் வந்தது. என்னுடைய இசை பயணம் வீடியோஸ்லாம் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ, உங்கள் காண்டாக்ட் என்னன்னு கேட்டார். ஸோ கொடுத்தேன். அவர் ஃபோன் பண்ணார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ½ அன் ஹவர் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அவரோட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குறது. அதுக்கப்புறம் we've been in touch. 2023 எண்டில் மார்கழி சீசனுக்கு வரும்போது தான் மீட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி, நான் எப்போ சார் மீட் பண்ண வாங்க அப்படின்னாரு. கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்கினாரு. ஸோ டிசம்பரில் அன்றைக்கி கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு அன்றைக்கி ராத்திரி போகிறேன். அன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன் அவரை ஃபஸ்ட் டைம். ஸோ பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ½ அன் ஹவர் பேசிகிட்டு இருந்தோம். 5 minutes காஃபி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன் நாங்கள் அசிஸ்டண்ட்டு. கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா ரஹ்மான் சார் இருக்காரு, மணிரத்னம் சார் வந்திருக்காரு அப்போ, அண்ட் கார்த்திக் நேதா சார் லிரிக்க வச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கே ரெக்கார்டிங். அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அன்னைக்கே ரெக்கார்டிங். என் வாழ்க்கையில் அவரை சந்திச்ச அன்னைக்கு ரெக்கார்டிங். அதுதான் அஞ்சு வண்ண பூவே. இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் நம்ம எங்கே கேள்விப்பட்டதே இல்லை.